நம்ம ரேஷன் கடை பாத்தியா? எப்பவும் வைக்க இடத்துல தாங்க இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்துல கரும்பு இருக்கு, எடுத்து தின்னுங்க. உங்களுக்கு தான் கரும்புனா ரொம்ப பிடிக்குமே. என்னது ஆச்சரியமா இருக்கு. நான் எங்க இல்லாத நேரத்துல வீட்டுல ஏதோ பொருள் தேவைப்படுச்சுன்னா கடைக்கு போகாம பக்கத்து வீட்டுல கடன் வாங்கவ நீ. இன்னைக்கு என்னன்னா கடை வரைக்கும் போய் எனக்குன்னு கரும்பை வேற வாங்கிட்டு வந்திருக்க. ஏன்டா எதையும் எதிர்பார்க்கியோ? ஆமா, எதிர்பார்த்தோடனே வாங்கி தந்துட்டு தான் மாறிச்சாலியே பார்க்க போறிய. கடையில ஒரு கரும்பு 100 ரூபான்னு கேள்விப்பட்டேன். அதை வாங்க நீ என்ன பண்ண? அதை ஒன்றா வாங்கலை, ஓசிதான். ஓ, அத பக்கத்து வீட்டுக்காரங்க தந்தாவளோ? ஆமாம், அவ தந்து நீங்கள் திங்க. ஏச்சி கைண்டு காக்கா கூட ஓட்ட மாட்டா. உங்களுக்கு கரும்பு தூக்கி தாராளாங்க. நீங்கள் இப்போ வெளியே எங்கேயும் போறீங்களா? ரேஷன் கடை வரைக்கும் போகணும். நம்ம டெய்லர் கடையில் ப்ளவுஸ் தைக்க கொடுத்துருக்கேன், அதை மட்டும் நீங்கள் வாங்கிருங்க. ஏன்ட கூட கேட்காம என்னைக்கு சரி எடுத்த? நேரத்தைக்கே எடுத்தாச்சு. அதுக்கோனா நீங்கள் பணம் தரண்டா, ப்ளவுஸுக்கு மட்டும் நீங்கள் கொடுத்துருங்க. ஆமா, டெய்லருக்கு எவ்வளோ கொடுக்கணும்? 4000 5000 கேட்டார். எவ்வளோன்னு கேட்டு நீங்களே கொடுத்துருங்க. அங்க ஒரு 3000 கிடைக்கும், மீதிக்கு என்கிட்ட இருந்து கொடுக்கேன். யாருங்க 3000 தரா? அதான் ரேஷன் கடையில தரவளா? நேரத்தைக்கு அதை வாங்கி தானங்க சரி எடுத்தேன்.